குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஃபோருக்கான புதிய சிலபஸை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த புது சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படிங்கிறத வந்து வாங்க பார்ப்போம். பொது அறிவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 யூனிட் இருந்தது. அதில் வந்து இப்போ வந்து 10 வந்து குறைச்சிருக்காங்க. 6 யூனிட்டாக வந்து குறைச்சிருக்காங்க. மேக்ஸோடு சேர்த்துனா 7 யூனிட்டு. பழைய சிலபஸு குரூப் 4ல் தமிழில் வந்து பகுதி ஆ, ஆ, இ அப்படின்னு 3 பிரிவு இருந்தது. அதில் ஒவ்வொரு பிரிவுலேயும் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜாக கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போ அதை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 7 யூனிட்டாக தமிழை பிரிச்சிருக்காங்க. என்னென்ன யூனிட்னா, இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 7 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதும் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் நம்ம. சப்போஸ் குரூப் 4க்கு முன்னாடி நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டாங்கன்னா, இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்களா, அது எது டிஃப்ரெண்ட் வருதா, இல்லை மாடல் கொஸ்டின்லாம் எது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரும்போது பார்ப்போம். நம்ம சயின்ஸை படிக்கிறதுக்கு 5 கொஸ்டினுக்கு நமக்கு 30 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 30 டாப்பிக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு 3 இதாக பிரித்தோம்னா, ஒவ்வொரு இதுக்கும் குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10 டாபிக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பயாலஜியில் 2 கொஸ்டின்னு, ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு மொத்தமே வந்து 5 கேள்வி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பயாலஜியில் ஒரு 3 கேள்வியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு கேள்வியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன கேள்விகள் எந்தெந்த யூனிட்டில் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, மேக்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக நம்ம சயின்ஸை படித்தோம்னா நமக்கு சீக்கிரம் சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே சயின்ஸ் எடுத்து வச்சோம்னா சயின்ஸ் படிக்கவும் முடியாது, வெயிட்டேஜ் மார்க்கும் ரொம்ப கம்மி. அதனால் நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து சயின்ஸை கடைசியாக பார்ப்போம். நமக்கு ஜியாகிரபியில் 5 கொஸ்டின் கேட்கும்போது கரண்ட் அஃபேர்ஸையும் இதில் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க சிலபஸில். அப்போ அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸுக்கு இது ஜியாகிரபி ஓரியன்டாக கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை கவர் பண்ணோன்னா கரண்ட் அஃபேர்ஸு பின்னாடி பார்ப்போம். நமக்கு புவியிலிருந்து 5 கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். அந்த 5 கேள்விகள் எங்கெங்கே சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புவி அமையிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளம், ஆறுகள், மண், கனிம வளம் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள். நமக்கு இந்த சிலபஸ் எல்லாமே 10வது ஜியாகிரபியில் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரபியில் 5 கொஸ்டின் கேட்குறாங்கிறத மைண்டில் வச்சுங்க. அந்த 5 கொஸ்டின்லேயும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நமக்கு பார்த்தோம்னா 10வது ஜியாகிரபிலேருந்து தான் வரும். இது புவி அமைவிடம் அப்படிங்கிற பாடத்திலேருந்து முதல் பாடத்திலேருந்தே நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அடுத்து ஆறுகள் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அடுத்து பேரிடர் மேலாண்மை, போக்குவரத்து, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் வர ஏரியா. இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து மீதி இருக்கிற ஏரியாவை படிப்போம்.